மாதா தொலைக்காட்சியின் இனியது எங்களை அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் போஸ்கோ. இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச். நேர்களே, இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனம் 19. உன் தாய் தந்தையை மதித்து நட என்ற ஒரு அருமையான இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையை நம்முடைய மாணவிகள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம். 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 பேருமா? கார்த்திகா. மரியா. கிளாடி. இனியதே 3 பேரும் சேர்ந்து இன்றைக்கான இறைவார்த்தை ரொம்ப அழகா என்னமா பண்ண போறீங்க? டிராமா மாதிரி. டிராமா நடிச்சு காமிக்க போறாங்க. சூப்பரா நடிச்சு காமிக்க போறாங்க. அப்படிதானே பண்றீங்களா? ஓகே, சூப்பர். ரெடி. ஏய் நில்ல என்ன நீ? எடு குடிச்சிருக்கியா? ஊது. போலீஸா நீங்க? சரி. என்ன நீ குடிச்சிருக்கியா? என்ன நீ பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்க? அம்மாக்கு ஃபோன் பண்ணு. என்னங்க சார்? ஹலோ ஹலோ அம்மா, என்னம்மா உன் பையன் இங்க குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கான்? எங்கம்மா இருக்க? இந்த லைட் ஹவுஸ்ல இருக்க ஈவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாமா. ஸ்கூல் படிக்கிறேடா நீ? சொல்லுங்க சார், என்னாச்சு? இங்க பாருமா, உன் பையன் என்ன 11ஆவதுலாம் படிக்கிறானா? என்ன குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கான்? இவன் குடிக்கிறானே எனக்கு இப்பதான் சார் தெரியும். சத்தியமா தெரியாது சார். என்னடா இது? சார் எனக்கு தெரியாது சார். என்ன இது? புத்திமதிலாம் சொல்ல மாட்டியா? நான் எவ்வளோ சார் சொல்றது? நான் சொல்றது அவன் கேட்கவே மாட்டான். நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். நான் என்னதான் சார் பண்றது? இங்க பாரு, பேரண்ட்ஸ் பேசலாம் மதிக்கலன்னா உன் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில தான் கிடப்ப. பாத்துக்கோ. உன் தாய் தந்தையை மதித்து நட. சூப்பர்மா, பயங்கரம். தாய் தந்தை பேச்ச கேட்கலனா ஜெயில போட்டுருவோம். லாஸ்ட் வரைக்கும் ஜெயில் தான். அப்படி சூப்பர். பயங்கரமான மெசேஜ் கொடுத்திருக்காங்க. தேங்க் யூ. மா வணக்கம். வணக்கம். பேருமா? ஜெயபாரதி. நஷ்விதா. சுருதிகா. அகஸ்தியா. ஜோஷிகா. இன்றைக்கான இறைவார்த்தை நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க? எப்படி பண்ண போறீங்க? ஒரு டிராமா மாதிரி. சூப்பர். எல்லாம் டிராமா தான். பயங்கரமா எல்லாம் பெரிய டைரக்டர் அண்ட் ரைட்டரா வரீங்க போல. இது சூப்பர். சோ எங்களுக்காக பண்றீங்களா? ஓகே, சூப்பர், பண்ணலாம். மேம் நல்லா இருக்கீங்களா மேம்? நான் நல்லா இருக்கமா. அப்படி நல்லா படிக்கிறாளா மேம்? அவ நல்லா படிக்கிறாமா. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கா. எல்லாத்துலயும் நிறைய மார்க் எடுத்திருக்கா. இதே மாதிரி அவ படிச்சனா வாழ்க்கையில நல்லா முன்னேறலாம். நல்ல ஜாப் கிடைக்குமா. தேங்க்யூ மேம். ஓகே மேம். ஜெனி நல்லா படிக்கிறாளா மேம்? அவ போன மாரி இந்த மாரி படிக்கிறது இல்லம்மா. நல்லா ஃப்ரெண்டும் கூட நிறைய சேரா. அதை கட் பண்ணுங்க. நிறைய மார்க் கம்மியா எடுத்திருக்கா. இந்த மாதிரி அவ படிச்சானா வாழ்க்கையில முன்னேறது ரொம்ப கஷ்டமா மேம். இவ வந்து வீட்டுக்கு வந்தா செல்போன், அதுல இருக்க இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அது நோண்டி ரொம்ப கெட்டு போறா மேம். போமா நீ பாருங்க மேம், இப்படி எதாம்மா சொல்லிட்டு இருக்கேன். ஜெனி, நீ இந்த மாதிரிலாம் பண்ணனா, அம்மா அப்பா பேச்சு கேட்காம இருந்தனா வாழ்க்கையில ரொம்ப இந்த மாதிரி தான் இருப்ப, கஷ்டப்படுவ. நீங்களும் உங்களுடைய தாய் தந்தையை மதிக்க வாவ், சூப்பர்மா, சூப்பரா இருந்தது. தேங்க் யூ. மா வணக்கம். பேருமா? இசை. யோகஸ்ரீ. 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கான இறைவார்த்தையை பயங்கரமா சொல்ல போறீங்க. அப்படிதானே? இனி இதுங்க ஆவலோட இருக்கிறாங்க. சொல்லுங்கம்மா. ஹாய் இசை. ஹாய் யோகா. நேற்று நியூஸ் வந்ததை பார்த்தியாடி? அதை எப்படி பார்க்காம இருப்ப? அதான் பக்கமா வருது. திருட்டு, கொலை, கர்ப்பளிப்புன்னு. என்னென்ன வருது? திருட்டு, கொலை, கர்ப்பளிப்பு. அது என்னவோ சரிதான். இவங்க இப்ப இந்த மாதிரி டிவில வராங்களே, அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா என்ன புத்தி சொல்லாம இறந்துருப்பாங்க? அது எப்படி சொல்லாம இருப்பாங்க? கேட்காதது இவங்க தப்பு இல்ல. கரெக்ட். அது என்னவோ சரிதான். நாங்க 2 பேரும் எங்க பேரண்ட்ஸ் பேச்ச கேட்போம். அப்ப நீங்க உன் தாய் தந்தையை மதித்து நட. சூப்பரா ஒரு அருமையான மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. ஹெர்லின் ரொம்ப அழகா இணைந்தீங்களே இன்றைக்கான இறைவார்த்தை. சூப்பரா. நீங்க என்ன எப்படி பண்ண போறீங்க? ஒரு சின்ன ஒரு இது டிராமா வந்து சூப்பர்மா. ஏதோ இது வந்து டிராமா பண்ண போறாங்க. அண்ணா இந்த பச்சை கலர் ஜூஸ் 2 தாங்கண்ணா. ஏய் இரி, உங்க அம்மா தான் வந்து அந்த ஜூஸ்லாம் குடிக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்கல்ல, நீ எதுக்கு அது வாங்குற? ஏய் நீ என்ன அம்மா அப்பா பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்க? போ வாங்கடி. அந்த ஜூஸ்லாம் வைக்க கூடாதுன்னு சார் நான் எதுவும் வாங்க. என்னதுக்கு அவரை எடுத்து போறீங்க? அவங்க உடம்புக்கு கெடுதலான ஜூஸ்லாம் விற்கிறான், நீங்க அது வாங்கி குடிக்கிறீங்க. கிளம்பு, வீட்டுக்கு போங்க. நான் அதுக்கு தான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த ஜூஸ்லாம் வாங்கி குடிக்காதானே. இப்போ வயிற்றுக்கு என்ன ஆனா உங்க அப்பா அம்மா தானே உங்க ஹாஸ்பிட்டல் வித்துக்கிங்க. சாரிடா, இனிமேல் நான் அப்பா அம்மா பேச்ச கேட்பேன். இதான் முதல்ல சொன்னேன். வா. சூப்பர். அன்பு உள்ளங்களே, இன்றைக்கான இறைவார்த்தையை நம்முடைய மாணவிகள் ரொம்ப அழகா சொன்னாங்க. அப்படிதான் சொல்லலாம். மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது மாதா தொலைக்காட்சியின்